ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகாஸ்டேல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 விதமான ஆவியில் வேக வைத்த ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலை கொழுக்கட்டை அது பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வறுத்த பச்சரிசி மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம், அதனால் பொடிச்சிட்டு சலிக்காமல் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போது அது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம், வாசனைக்காக ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் நல்லா பிசைஞ்சால் போதும், அது நல்ல உருண்டை பதத்துக்கு வந்துடும். இது இப்படி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை இப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக கூட வேக வைக்கலாம். ஆனால் இதை இனி ஏதாவது ஒரு இலையில் வைக்கும்போது இது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் தெரளி இலை இல்லைன்னா இந்த மாதிரி பலா இலை, வாழை இலை, அப்படி எந்த இலை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பலா இலை எடுத்திருக்கேன். அந்த என்ன இலை எடுக்கிறீங்களோ அதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு தென்னங்குச்சி வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இலை டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியும் கூட. இந்த இலையிலிருந்து ஆஸ்துமாக்கான மருந்து தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இது வயிற்று புண்ணையும் சரியாக்கும். இப்போது அந்த இலையில் கொஞ்சமாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இப்படி எடுத்து வச்சுட்டு அதை இட்லி தட்டில் இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதித்ததும் அதில் இட்லி தட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்படி எடுக்கும்போது இலையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ சுவையான கொழுக்கட்டையை சாப்பிடுங்க. இப்போது அடுத்த கொழுக்கட்டைக்காக ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சிறுபயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்து 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஊர் இருக்குது பாருங்கள். 12 மணி நேரத்துக்கு அப்புறமா அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை இப்படி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். அப்படி கரைஞ்சால் தான் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது இப்படி கொதித்ததும் அது கூட நம்ம வேக வச்சுருக்க சிறுபயிரை சேர்த்துக்கோங்க. கூடவே பொடி பொடியாக நறுக்குன தேங்காய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துடும். இப்போது மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி ஆகிற வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கெட்டியானதும் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீ மாவு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் இடியப்ப மாவு எடுத்துக்கோங்க. இது கடையிலேருந்து வாங்கின இடியப்ப மாவு தான். அது கூட நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது, உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு இடியப்ப மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக கையை பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் பண்ணி வச்சுருக்க பூரணத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆனதும் ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. கையில் கண்டிப்பாக இடையில தண்ணி நனைச்சிக்கோங்க.
தண்ணி நனைச்சாதான் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு உருண்டை பூரணத்தை இதில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உருண்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுபயிறு மட்டுமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி கூட நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த உருண்டையை எண்ணெய் தடவின ஒரு இட்லி தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதித்ததும் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுவையாக சாப்பிடுங்க. இப்போ 3ஆவதாக கோதுமை மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது பூரணம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம், 1½ கப் துருவின தேங்காய், இடித்த ஏலக்காய் 4 வாசனைக்காக, அது கூடவே கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நெய், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்குறதுனால எல்லாம் கடிபடும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா மாவு தடவிக்கோங்க. இப்போது அதில் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சுட்டு நீங்கள் உருண்டையாகவும் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்லையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சது அது கொதித்தது அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுவையான கோதுமை கொழுக்கட்டை ரெடி. இந்த 3 கொழுக்கட்டையுமே சுவையானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.